ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாம் நியூ இயர் மாதிரி இந்த நியூ இயரும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு நியூ பிகினிங், நியூ சாப்டர். பழசெல்லாம் வீட்டெல்லாம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிடுச்சு. நம்மக்கிட்ட இருக்கிற தேவையில்லாத அன்வான்ட் கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் விட்டு ஒளிஞ்சிட்டு புதுசாக என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு செய்ய வேண்டிய என்னது அப்படிங்கிறத இந்த ஆடியோவில் நம்ம கேட்க போகிறோம். முதலாவது நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளுடைய மைண்டை தூய்மையாக வைத்துக்கொள்வது, நம்மளுடைய எண்ணங்களை தூய்மையாக வைத்துக்கொள்வது. நம்ம எண்ணத்தில் செய்யக்கூடிய பாவங்கள், நம்ம எண்ணங்களில் திங்க் பண்ணுறதே என்ன தான் பாவமாக தான் கன்சிடர் பண்ணப்படுது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைய வசனங்கள் மூலமாக நம்ம ஒரு நல்ல அறமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். அதில் ஒன்று தான் மத்தேயு 5:27-28 நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபசாரம் செய்தாயிற்று. இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இச்சையோடு பார்த்தாலே என்னது, இருதயத்தில் நீ விபச்சாரம் செய்துச்ச அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ இதிலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இருதயத்தில் நம்ம செய்யக்கூடிய பாவங்களும் பாவங்களாக தான் கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ நம்மளுடைய மைண்டு, அதாவது நம்மளுடைய எண்ணங்களில் நம்மளை பிறரை குறித்து அசிங்கமாகவோ கேவலமாகவோ நம்ம நினைக்கிற நினைவுகள், எண்ணங்களில் திட்டுறது, நம்ம மைண்டில் அவங்கள திட்டுறது, சபிக்கிறது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட செயல்கள் நம்ம செய்யும்போது அது ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணக்கூடியதாக இருக்காது. ஸோ நம்ம எண்ணங்களில் இருக்கிறது தான் நம்மளுடைய வார்த்தைகள்லையும் நம்மளுடைய செயல்கள்லையும் பிரதிபலிக்குது. ஸோ நம்ம இந்த நியூ இயரில் நான் நல்ல பிள்ளையாக இருக்கணும், ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளையாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியது நம்மளுடைய எண்ணங்களில். ஸோ இந்த புத்தாண்டில், இந்த 2025ஆம் ஆண்டில் நம்ம எல்லாரும் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். நான் சரி செய்ய வேண்டியது என்னுடைய இருதயத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் வரும்போது அதை அங்கேயே என்ன பண்ணிடணும், கட் பண்ணிடணும். ஸோ இருதயத்தில் செய்யப்படுகிற பாவங்களும் பாவங்களாக தான் கன்சிடர் பண்ணுது. நம்ம அதை கரெக்ட் பண்ணும்போது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். ஸோ நம்ம இந்த ஆண்டில் எல்லாரும் நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்வோம். God bless you all.